ஹாய் guys, வெல்கம் பேக் டு வித் வெங்கட். என்னடா காருக்குள்ள உட்காந்துருக்கு எங்க ட்ரிப் போறேன்னு கேட்காதீங்க. இது வந்து ட்ரிப் வீடியோ கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல நடக்கிற ஒரு சூப்பரான ஈவெண்ட்டை பத்தின வீடியோ. நீங்க செகண்ட் ஹேண்ட் கார்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் உங்களுக்காக தான். நம்ம கார்ஸ் 327 சார்பா ஒரு சூப்பரான மெகா கிராண்ட் சேல் போட்டிருக்காங்க. இந்த சேல்ல பாத்தீங்கன்னா 250+ கார்ஸ் லைவ் டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க. நீங்க டைரக்டா வந்து எந்த காரை வேணாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா காருமே பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு தான். நீங்க உள்ள இன்டீரியரா இருக்கட்டும், வெளியவா இருக்கட்டும், எல்லாமே செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கும். இந்த ஈவெண்ட் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி ரோட்ல சிங்கானூர் போற வழியில ஸ்ரீ வெங்கடலட்சுமி கல்யாண மண்டபம் இருக்குல்ல, அங்கதான் நடக்குது. சோ இந்த வீடியோல இங்க என்னென்ன கார்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா என்னென்ன கார்ஸ் எல்லாம் பார்க்கலாம், கார் வாங்குறதா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு எக்ஸ்யூவி மாடல்லாம் இருக்குங்க. அங்க பாத்தீங்கன்னா கிரெட்டா இருக்கு. இங்க நம்ம வோக்ஸ்வேகன்ல இருந்து டைகன் நிக்கிறான். இந்த சைட் பாத்தீங்கன்னா கியா செல்டாஸ், சுசுகி விட்டாரா, நாலுமே எக்ஸ்யூவி மாடல். சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா 11 லேக் கிட்ட வரான். இவன் 13. அவன் பாத்தீங்கன்னா 8 லேக் 9 லேக் கிட்ட வராங்க. சோ அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு 7 சீட்டர் வந்துருதுங்க எர்டிகா. இங்க பாத்தீங்கன்னா போத் 5 சீட்டர் அண்ட் 7 சீட்டர் ரெண்டு கார்ஸுமே இருக்கு. இந்த சைட்லாம் பாருங்க, ஃபுல்லா மஹேந்திராவோட கார் ஃபுல்லாவே இருக்குங்க. ஒவ்வொரு காருக்குள்ளயுமே அந்த காரோட கொட்டேஷன் இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த காருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ள ஒவ்வொரு காரோட கொட்டேஷன் இருக்கு. ஆக்சுவலா இதோட வேரியன்ட் என்ன, எந்த இயர், ஓனர்ஷிப், கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு, எஃப்சி எவ்வளோ இருக்கு, இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்கு, பிரைஸ் எவ்வளோ இருக்கு, எல்லாமே இங்க இதுலயே பாத்துக்கலாம். அப்படியே இங்க பாருங்க, நம்மளோட டாட்டா நேனோ இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65,000 போட்டிருக்காங்க. நான் இங்க பார்த்ததுல இதுதான் ரொம்ப கம்மியான ரேட்டுன்னு நினைக்கிறேன், 65,000. மற்ற எல்லாமே லேக்ஸ்ல தான் இருக்கு. பார்த்ததுல இதுதான் கம்மி ப்ரைஸ். இதோ ஸ்கோடா இருக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய நீங்க செலக்ட் பண்றதுக்கு நிறைய உங்களுக்கு சாய்ஸ் இருக்குங்க. எடுத்த ஒரு 10 கார் 20 கார் கிடையாது, டோட்டலா 250க்கு மேல கார் இருக்கு. இந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செடான் மாடல் இங்க ஃபுல்லா ஹோண்டா சிட்டி, ஹோண்டா சிவிக் எல்லாமே அவைலபிள் இருக்கு. எல்லாமே 2014 மாடல், 15 மாடல், 16 அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 15, 16, 14ல இருந்து பார்த்த எல்லாமே இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டோலாம் நின்றுருக்கு. கார் ஓட்டி பழகிறவங்க எல்லாம் ஆல்டோ தேடிட்டு இருப்பீங்க ஒரு 2 lakhsக்குள்ளெல்லாம். அவங்களுக்கெல்லாம் இது அஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அண்ட் மெரூன் கலர் இருக்கு. 2009 மாடல், பெட்ரோல் வேரியன்ட்டு, 1,00,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கு. ஆல்மோஸ்ட் 1,95,000 போட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உள்ள கண்டிஷன், கார் கண்டிஷன் எல்லாமே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துலேயே இன்னொரு ஆல்டோ இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2012 மாடல். ஸோ 2,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. சேம் தான், வண்டி கண்டிஷன்லாம் உங்களுக்கு இங்க வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா ஒரு வேக்னார் இருக்குங்க. ஸோ இது ஆல்ரெடி புக்குடு, இன்னைக்குதான் ஓபன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 9 AM ஓபன் பண்ணி ஒரு 3 hours தான் ஆகுது, அதுக்குள்ளேயே புக் பண்ணியிருக்காங்க. கார் எப்படி இருக்கு, எத்தனை கிலோ கீ இல்லை, ஸோ எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு தெரில. ப்ரைஸும் எவ்வளோ கோட் பண்ணாங்கன்னு தெரிலங்க. ஒரு கார் புக்குள்ள இருக்கு, இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். நீங்களே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காருமே உள்ள இன்டீரியர் எப்படி இருக்கு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ சாவி கேட்டிங்கனாலும் தருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கார் பார்க்கணும், எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா சாவி கேட்டாலும் தருவாங்க. நீங்க உள்ள இந்த கிலோமீட்டரா செக் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏசி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றதா இருக்கட்டும், உங்களுக்கு என்னென்ன செக் பண்ணுமோ எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு கார் பார்க்க தெரியாது, எப்படி இருக்கும் என்னென்னலாம் தெரியாது அப்படின்னாலுமே வேற யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ
அவங்கள கூட்டு வந்து பொறுமையா டைம் எடுத்து எல்லாமே செக் பண்ணி வேணுங்கிறதெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கூட எடுத்துக்கலாங்க. ஸோ இங்க வரீங்க அப்படின்னாலே கண்டிப்பா டைம் ஆகுங்க. ஒவ்வொரு காரா பாக்குறது கிட்டத்தட்ட ஒரு half a day ஆயிரும் கண்டிப்பா. ஸோ நீங்க பொறுமையா டைம் எடுத்து உங்களுக்கு சப்போஸ் நீங்க மனசுல வச்சிருப்பீங்களா நான் எடுத்தா இந்த வண்டி தான் எடுப்பேன், அது நீங்க முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள என்னென்னலாம் நீங்க கேட்கற மாடல் சப்போஸ் ஷிஃப்ட் பாக்குறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள எங்கெல்லாம் ஷிஃப்ட் இருக்கோ அதெல்லாம் சொல்லிடுவாங்க. அது நீங்க 1 by 1 இந்த மாதிரி பாத்துக்கலாம். இல்ல பட்ஜெட் சப்போஸ் உங்களுக்கு ஒரு 2 lakhs தான் பட்ஜெட், 3 lakhs தான் பட்ஜெட் அப்படிங்க, இல்ல 7 lakh 8 lakh பட்ஜெட், அதுக்குள்ள ஒரு கார் பாக்குறேன் 7 சீட்டர் பாக்குறீங்களா 5 சீட்டர் பாக்குறீங்களா, அதெல்லாம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை அவங்களே கூட்டு வந்து காட்டுவாங்க. இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு காரா செக் பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் பாத்துட்டு இருக்கீங்க, ரீசெண்ட் டைம்ஸ்ல எங்கேயும் கிடைக்க மாட்டேது அப்படின்னா இந்த மேல உங்களுக்கு ஒரு சூப்பரான சான்ஸா இருக்கும் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல கார் எடுக்கிறதுக்கு. ஒவ்வொரு காருமே நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலியோட வந்து எடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான். இங்க உங்களுக்கு எல்லா பிளெக்சிபிலிட்டியுமே இருக்குங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஓட்டி பார்க்க முடியுமான்னு தெரியல. நீங்க சப்போஸ் கன்ஃபார்ம் புக் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டெஸ்ட் டிரைவும் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓட்டி பார்க்க முடியுமான்னு தெரியல. ப்ரீமியம் செக்மெண்ட்டா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Audi A4 இருக்கு. அதே மாதிரி BMW 320D 2 கார் தான் இருக்கு. மத்த எல்லாமே நார்மல் தான். ஸோ இது Audi பாத்தீங்கன்னா 8,50,000 கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. BMW எவ்வளோன்னு பார்க்கல. சரி நம்ம ஃபர்ஸ்ட் Audiக்குள்ள போலாம் எப்படி இருக்கு. நான் பாத்தீங்கன்னா Audiக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள உட்கார்றேன். இது வரைக்கும் ரோட்ல எல்லாம் பார்த்திருப்பேன், ரோட்ல எல்லாம் பார்த்து வாய் பொழுதுருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து உள்ள உட்காரேன். உண்மையிலே இன்டீரியர் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. ப்ரீமியம் செக்மெண்ட் தான், பயங்கரமா இருக்கு. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கோட் பண்ணிருக்காங்கன்னா, ஸோ 2012 மாடல் Audi A4 செகண்ட் ஓனர் தான், பெட்ரோல் வேரியன்ட். பிரைஸ் பாத்தீங்கன்னா 8,50,000. FC 27 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் இல்ல, இன்சூரன்ஸ் மட்டும் நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் நம்ம பாத்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த கார் மெகா சேலோட ஃபுல் டீடைல் வீடியோவா பண்ணிருப்பேன் நம்புறேன். ஆக்சுவலா லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2019க்கு மேல இருந்தா தான் பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ல எல்லாம் லோன் ப்ரொசீட் பண்றாங்க. அது கீழே இருந்துச்சுன்னா நீங்க பிரைவேட்டா ஃபினான்சரா இருக்கும் பாத்தீங்கன்னா அது மூலயமா தான் நீங்க ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அது கீழே போச்சுன்னா விண்டேஜ் கார் மாடலுக்கு போயிடும். ஸோ அதனால உங்களுக்கு எந்த லோன் ஆப்ஷன் எதுவுமே இருக்காதுங்க. நீங்க ரெடி கேஷ் கொடுக்குற மாதிரி இருந்தா நோ ப்ராப்ளம். நீங்க எந்த கார் பிடிச்சிருக்கோ ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த கார் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க. நீங்க அதுக்கப்புறம் ஃபர்தரா உங்களுக்கு எந்த நாள்ல டெலிவரி எடுக்கணுமோ அதெல்லாம் பார்த்து கரெக்டா எடுத்துக்கலாம். லோன் அப்படின்னா நீங்க முன்னாடியே பேங்க் எல்லாம் செக் பண்ணி ஃபர்தரா மூவ் பண்ணணும். அது மட்டும் உங்களுக்கு என்னென்ன கார் எலிஜிபிலிட்டி அதெல்லாம் இங்கேயே டீட்டெயிலா சொல்லிடுவாங்க. நீங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச காரை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் ஃபினான்சியலா எவ்வளவு கிடைக்கும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஃபர்தரா மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. செகண்ட் ஹேண்ட்ல கார் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மெகா சேல் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அட்லீஸ்ட் வந்து செக் பண்ணீங்கன்னாச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த மாடல் என்னென்ன பிரைஸ்ல இருக்கு. ஸோ அப்கமிங் நீங்க வேற எங்கேயா சர்ச் பண்ணும்போது இங்க பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பெஸ்டான காரை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் கைஸ். பாய்.